தாமிரபரணியில் அதிக அளவு நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகாந்த். வணக்கம் விஜயகாந்த். நாளை காலை வரை அதிகன மழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அணைகளிலிருந்து உபரிநீர் வெளியேற்றமும் ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கு. தற்போது எவ்வளவு நீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது? தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அதுங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள். நிச்சயமாக சார். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மிதமான மழையும் அன்று அதிகாலையில் இருந்து கனமழையமாக உருவெடுத்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையானது அதிகபட்சமாக சாத்தான்குளம், திருச்செந்தூர், சிறுவைகுண்டம் போன்ற பகுதிகளிலிருந்து பெய்து வருகிறது. மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று மாலை முதல் அதிகமான கனமழையானது பெய்து வருகிறது. இடைவிடாது மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இதே போல் நெல்லை மாவட்டங்களிலும் அதிகப்படியான மழை பெய்து வருவதால் அங்கு இருக்கக்கூடிய அணைக்கடுக்களில் இருந்து வரக்கூடிய நீரால் தூத்துக்குடிக்கு வரக்கூடிய நதிநீர், அதாவது அணைகளுக்கு வரக்கூடிய தண்ணீரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு தாமிரபரணி ஆற்றில் அதிகப்படியான மழை நீர் தற்போது வந்து கொண்டிருப்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் மற்றும் திருவேகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள், களியவூர் முதல் புன்னக்காயில் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களை நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லும் பணியினை வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, மகளிர் திட்டம், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் அனைத்து துறைகளும் இணைந்து நடவடிக்கை எடுக்கிறது. எனவே தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தந்து தங்களது குடியிருப்பில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான பகுதிகளுக்கு உள்ள நிவாரண முகாம்களுக்கு செல்ல வலியுறுத்தி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு விடுத்துள்ளார். இதனை தொடர்ந்து இந்த வெள்ள நீர் அபாயம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் ஒரு 60க்கும் மேற்பட்ட முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் இருந்து உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மழையானது நாளை மறுதினம் வரை நீடிக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் தேசிய அந்த மீட்பு குழு, அதாவது பேரிடர் மீட்பு குழுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கண்காணித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கனமழை தொடர்ச்சியாக இருக்கும் என்பதால் நாளை வரை நீடிக்கும் என்பதால் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கல்வி நிறுவனம் சார்ந்த அனைத்துக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நாளை நடைபெறக்கூடிய அந்த தேர்வுகள் அனைத்துமே மற்றொரு தேதிகளுக்கு அதாவது தேதி குறிப்பிடாமல் மற்றொரு தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை நீடிப்பதால் இன்னும் பல கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் மாநகர பகுதியில் தண்ணீர் தேங்கி உள்ளது பல்வேறு பகுதியில். அதையும் அகற்றுவதற்கான பணியும் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. நன்றி விஜயகாந்த், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.